இன்றைக்கி நம்ம பல்லாவரசம் தான் வந்திருக்கோம். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக மாட்டுதான்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்ததும் வந்து ஒரு கடையில் நிறைய ஃபோனாக வந்து கூச்சி போட்டிருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து ரெட்மி 1 ஃபோன் வந்து வச்சுருந்தார், A1 ஃபோனு. அந்த ஃபோனுக்கான ஸ்பேர் கிடைக்குதான்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து கிடைக்கல. மற்ற ஃபோன்லாம் வந்து உடஞ்சி போன கண்டிஷனில், அப்புறம் டிஸ்பிளேலாம் ப்ரோக்கன் ஆன கண்டிஷனில் நிறையவே இருந்தது. எவ்வளோன்னு கேட்டால் ஒரு பீஸ் வந்து 500 ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை வாங்கிட்டு போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து உள்ளே இருக்க போர்டு வேணால், அந்த சார்ஜர் போர்டு, அப்புறம் வந்து உள்ளே இருக்க சப்போஸ் மதர் போர்டு நல்லா இருந்ததுன்னா மதர் போர்டு அது மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேலாம் நல்லா இருக்காது. இந்த டேப் வந்து மோசமான கண்டிஷனில் பட் ஆனில் இருந்தது. ஆனால் வந்து டிஸ்பிளே உடஞ்சிருந்தது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு கடையில் ரேம் ஸ்டிக்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து DDR4 ரேம் வந்து தேவைப்பட்டுச்சு. பார்த்தேன், ஆனால் DDR4ல் வந்து 4GB தான் இருந்தது. எனக்கு 8GB தான் தேவை. ஸோ அதனால் வந்து அதையும் அப்படி பார்த்துட்டு வச்சிட்டேன். பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து ஜாய்ஸ்டிக்லாம் வந்து நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. நம்மகிட்ட ஆல்ரெடி ஜாய்ஸ்டிக் இருக்குது, சரின்னு சொல்லிட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி நிறைய கடை போடவே இல்லை. ஏன்னா வந்து கிளைமேட் வந்து மழை வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து எந்த கடையும் போடல. அப்புறம் இன்னொரு கடையில் F1 ரேஸ் கார் வந்து இருந்தது, ரிமோட் கண்ட்ரோல் போல். அதை அப்படியே பார்த்துட்டு இன்னொரு கடையில் கேசியோ பிராண்டில் வந்து கால்குலேட்டர் இருந்தது. சரி, அதையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரேட் வந்து 200 ரூபா சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷனுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருந்தது. ஒயரு, CD, அப்புறம் ஜாஸ்டிக் எல்லாமே இருந்தது. ஆனால் கன்சோல் மட்டும் இல்லை. அதையும் அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் இன்னொரு கடைக்கு போனால் அங்கே வந்து பிக்சல் பிராண்டில் வந்து ஒரு கேமிங் கன்சோல் இருந்தது. இந்த ஹேண்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி கன்சோல், ஜாஸ்டிக்கும் அப்படியே இருக்கும், டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அதை அப்படியே வச்சிட்டேன். அப்புறம் இன்னொரு கடையில் இந்த பவர் பேங்க் ஒன்று பார்த்தேன். சோலார் பேனல் மூலயமா சார்ஜ் ஆகிற ஒரு பவர் பேங்க்கு. இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, இது வந்து 3 லட்சம் mAhன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரில் ஒட்டியிருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு பக்கத்து கடைக்கு வந்தால் வடக்கு நண்பர் வந்து நிறைய வாட்ச் விற்றுட்டு இருந்தார். நமக்கு எதாவது வாட்ச் மாட்டுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து பக்கத்தில் இருக்க ஆண்டி வந்து நம்மளை பார்க்கவே விடல. அதே அப்படியே பார்த்துட்டு பக்கத்து கடைக்கு வந்தால் இங்கே வந்து சரிகமாவோட ஒரு ஸ்பீக்கர் இருந்தது. இது ஸ்பீக்கர் மாதிரி தான், பட் எப்படின்னா ரேடியோ, அப்புறம் வந்து இன்பில்டாக வந்து சாங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளே வந்து அடுத்தடுத்த சாங்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்குற மாதிரி. அதை அப்படியே பார்த்துட்டு பக்கத்து கடைக்கு வந்தால் அங்கே வந்து ஆண்ட்மேனோட டாய் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதே அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் இன்னொரு கடையில் சோனியோட கேமரா ஒன்று பார்த்தேன். இதில் வந்து டிஸ்பிளே வந்து நல்லா இருந்துச்சு. அதனாலே வந்து வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு வாங்கிட்டேன். இதை தான் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணி வீடியோ போட போகிறேன். அதே மாதிரி இன்னொரு கடையில் சரிகமாவோட அந்த ரேடியோ பார்த்தேன். இன்றைக்கி நிறைய கடையில் இது இருக்குது. அதே மாதிரி சடனாக மழை வர ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போனால் அங்கேயும் வந்து இதே சரிகமா ஸ்பீக்கர் இருந்தது. மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து வெயிட் கம்மியாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மழை வர ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் அங்கேருந்து. இந்த கேமரா மட்டும் ரீஸ்டோரேஷன் பண்ணி வீடியோ போடுவேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.